ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வீலன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன போகிறோன்னா ஃபிஃப்த் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸை தான் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில் மொத்தம் 8 சம் கொடுத்துருக்கோம். ஃபிஃப்த் லெசனில் இதுதான் அதிகமாக நம்ம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் 8,6 5,11 -5,12 அண்ட் -4,3. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கேட்டால் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கிராஃப் வரையணும். ஸோ கிராஃப்னா ஷீட்டில் வரையணுமா கேட்டால் இல்லை, நம்மளுடைய நோட் ஆன்சர் ஷீட்லேயே வரையணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கிராஃப் வரையறதுக்கான முக்கியமான பேசிக் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக போடல, நீங்கள் போட்டுங்க. எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ பாயிண்ட் குறிக்கலாம். எக்ஸில் அதிகமான பாயிண்ட் எதுன்னு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, இது எக்ஸு, இது ஒய்யு, எக்ஸு ஒய்யு, எக்ஸ் ஒய் அண்டு எக்ஸ் ஒய். அப்போ எக்ஸில் அதிகமாக இருக்கிறது வந்து 8, ஒயில் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12. ஓகேங்களா? அதுமாதிரி மைனஸில் வந்து -5 இருக்குது, இங்கே வந்து மைனஸே இல்லை ஒயில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிராஃப் கொஞ்சம் லென்த்தன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கிராஃப் போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9. எனக்கு 8 தான் தேவை, ஆனால் 9 வந்து பரவாயில்ல. ஸோ -1 -2 -3 -4 -5. அதுக்கு மேலே இடம் இல்லை எனக்கு, ஸோ அதோட நிறுத்திக்கிறேன். ஒயில் வந்து 12 இருக்குது. ஸோ 1 2 3 4 அப்படியே கோஸ் ஆன் 12. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இடம் இருக்கிறவங்க போட்டுருங்க. -1 -2 -3 -4. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? 8,6. ஓகேங்களா? ஸோ எக்ஸில் பாசிட்டிவ் 8, ஒயில் 6. ஸோ இங்கே வரும்னு வைங்களேன், 8,6. நெக்ஸ்ட் 5,11. 5 11. ஓகேங்களா? ஸோ 11னா 12 கிட்ட வரும். 5,11 இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் எக்ஸ் வந்து -5, ஒய் வந்து 12. ஓகேங்களா? -5 12 -5 12. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து -4,3 -4,3. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல 4 ஜாயின் பண்ணுங்க, 4 பாயிண்ட்டையும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீஜன் வரும். இந்த ரீஜனை தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த ரீஜனுக்கான ஏரியா தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஏபிசிடி வைக்கணும். எது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, எது எண்டு பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம எது வேணாலும் எடுக்கலாம், ஆனால் ஒரே கோர்வையாக எடுக்கணும். அதேமாரி ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணும். நீ எது வேணாலும் எடுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஏ. ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ்னா இப்படி வரும், ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே ஏ எடுத்திருக்கேன்னா பி இங்கே எடுத்துடணும், சி டி, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ஏன்ற பாயிண்ட்டை தனித்தனியாக எழுதிக்கலாம் நம்ம. ஒன்றும் இல்லை, கோல்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஏன்ற பாயிண்ட் என்னது? 8,6. பின்ற பாயிண்ட்டு 5,11. சின்ற பாயிண்ட்டு -5,12 அண்ட் டேன்ற பாயிண்ட்டு -4,3. ஸோ இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபார்முலா, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா, அதுக்கான ஷேப்ஸ் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏரியா, எதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாருங்க. எதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம்னா, ஏ பி, ஏ டு பி, இதுல இருந்து இது அப்படியே பார்த்தோன்னா சி வரும். நெக்ஸ்ட் டி, அப்புறம் இதோட நிறுத்தணுமா? இல்லை, இங்க வரணும்ல. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏல இருந்து பிக்கு போறீங்க, அப்புறம் சிக்கு போறீங்க, டிக்கு போறீங்க, திருப்பி ஏக்கு வரணும். அப்பதான் ஒரு ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதாவது அப்படி இல்லைன்னா வெறும் அந்த துணைக்கால் போட்ட மாதிரி தனியா இப்படி மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இங்க இருந்து டில இருந்து திருப்பி ஏக்கு நம்ம எடுத்துட்டு வரணும். அப்பதான் அந்த இது வந்து சாட்டிஸ்பிகேஷன் ஆகும், அந்த ஏரியாவும் ஃபுல்லா கவர் ஆகும். அப்ப அதோட ஃபார்முலா என்னன்னா 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. இப்போ 4 ஷேப்புக்கான போட்டாச்சு. ஏ வந்து x1 y1, பி வந்து x2 y2, சி வந்து x3 y3, டி வந்து x4 y4. திருப்பி என்ன இருக்கு? ஏ இருக்கு. அப்போ x1 y1. ஸோ இதை போட்டுக்கணும். இவ்வளோதான். இதை எழுதிட்டாலே சம் ஆல்மோஸ்ட் ஓவர். உங்களுக்கு மார்க் வந்து கொடுத்துருவாங்க.
1/2 x1 என்னது நம்மளுக்கு இது x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 அப்படியே எழுதுருங்க 8 6 5 11 -5 12 -4 3 8 6 ஸோ ஃபர்ஸ்ட் இது 1/2ன்னு போட்டு இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு வரணும் ஓகேங்களா ஒன்றுனா இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு வாங்க 8 11s are 88 அப்புறம் 5 12s are 60 5 3s are 15 மைனஸ் இருக்கிறதுனால -15 நெக்ஸ்ட் 4 6 are 24 -24 ஸோ இதை வந்து ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு நெக்ஸ்ட் இந்த கிராஸ்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இந்த கிராஸ்லாம் முடிஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா மைனஸ் சிம்பிள் போட்டு நெக்ஸ்ட் கீழே இருந்து மேலே போகணும் ஓகேங்களா மைனஸ் சிம்பிள் போட்டேன் 6 5s are 30 6 11s are 11 5s are 55 அப்புறம் மைனஸ் 12 4s are 48 3 8s are 24 ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணால் முடிஞ்சிச்சு 60ல் 15 போயிடுச்சுன்னா 40 ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க எவ்வளோ வரும் 45 வருமா 45ல் 24 போயிடுச்சுன்னா 41 21 வரும் 21 கூட ஒரு 88 ஆட் பண்ணுங்க எவ்வளோ வரும் 21 கூட ஒரு 88 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் 21 கூட ஒரு 88 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் 109 அப்புறம் மைனஸ் இதில் பாருங்க ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 40 -49 வரும் இப்போ 1/2 ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுமா 109 + 49 வரும் ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1/2 158 158 இப்போ 2ஆல் டிவைட் பண்ணலாம் அவ்வளோதான் இந்த சம்மே ஓகேங்களா 158 2ஆல் டிவைட் பண்ணாலே சம் முடிஞ்சிடும் ஸோ 158 2ஆல் டிவைட் பண்ணுங்க என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க 7 டைம் மீதி 1 8 டைம் ஓகே 9 டைம் ஓகேங்களா 79 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா ஸ்கொயர் யூனிட்ஸ் போகிறது பெஸ்ட்டு ஓகேங்களா ஸ்கொயர் யூனிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு இதேமாரி எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் ஒரு சம் இருக்குது ஓகேங்களா அதையும் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல்